வெல்கம் பேக் டு ஜிஜே ஃபார்மிங். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் தான் ஊன போகிறோம். என்ன ரகம் பார்த்திங்கன்னா ஜானி அப்படிங்கிற ஒரு ரகம் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ வாங்கியிருக்கோம். 4 கிலோ என்ன ரேட்டுங்கிறது பேக்கில் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஓஸ்க்கும் இந்த ஓஸ்க்கும் எவ்வளோ அகலம் விட்ருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 அடி அகலம் விட்ருக்கோம். எதுக்கோசரம் அப்படின்னா நம்ம பவர் டில்லர் ஓட்டி போகணும், அதுக்கோசரம் 3 அடி விட்டுருக்கோம். 3 அடிக்கு ஒரு ஓசுங்கிற கணக்கில் ஃபுல்லாக போட்டு இழுத்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கால் வந்துச்சு. இந்த விதையோட விலை எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 2700 வந்துச்சுங்க. 4 கிலோ 1/2 கிலோ வாங்கினா 5000 கிட்டத்தட்ட வந்துட மாட்டேங்குது. 1 கிலோலாம் வாங்கினா நினச்சி பாருங்க நீங்களே எவ்வளோ வருதுன்னு. பார்த்தீங்கன்னா ஓசோட நம்ம ஓசோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு 2 அடி 2 அடி 2 அடி ஒரு ஓட்டைக்கும் இன்னொரு ஓட்டைக்கும் பார்த்தீங்கன்னா 2 அடி கேப் இருக்குது. அப்படிங்கிற கான்செப்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 கால் நம்மளுக்கு வந்திருக்கு. 3 அடி அகலம் வச்சுருக்கோம். லென்த்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா 3 அடிக்குங்கிறது நம்ம 2 அடி ஹோல்ஸ் போட்டு ட்ரிப்பு இழுத்துருந்தோம். சரி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் முளை குச்சிலாம் அடித்து கனெக்ட் பண்ணி 2 ஹோஸாக போட்டு ஃபுல்லாக நடவு வச்சு செஞ்சு கிட்டத்தட்ட இன்னும் 2 கால் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கிட்ட வந்தோம். 3 மணிக்கிட்ட வந்தோம். ஒரு வழியாக ஊனிட்டு கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5:30க்கு மேலே ஆக போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஊனிக்கிட்டு வந்துட்டோம். நாமளே வீட்டில் அப்பா அம்மா அப்புறம் நான் சேர்த்து 3 பேர் சேர்த்து அப்படியே ஊனிக்கிட்டு வந்துட்டோம். இன்னும் 2 கால் ஊனி முடித்தா வேலை முடிஞ்சிச்சு. கொட்டை முளைச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி முளைச்சி வந்திருக்கு, ரகம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஜானி விதை ஊனியிருந்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் மறக்காமல் கமெண்டை தட்டி விடுங்க. அதோட ஈல்டு எப்படின்னு சொல்லி கமெண்டை தட்டி விடுங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்படி தட்டி விட்டு பாருங்கள். வெண்டைக்காய் விதை எப்படி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று அந்த மாதிரி தான் ஒன்றும், அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமாக ஒன்றா அப்படின்னா கொட்டை முளைச்சி தான் வந்துடும். ஆனால் இப்போ மேலாப்போ ஒன்றா அப்படின்னா ஒரு 2 நாள் முளைச்சி வந்துடும். உள்ளாப்பில் ஒன்றா அப்படின்னா ஒரு 4 நாள் 5 நாள் எடுக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஊனிக்கிட்டு வந்துட்டோம். இருக்கிற எல்லாங்காட்டையும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம வெள்ளாம் பண்ணிட்டோம். மேல்கையில் ஃபுல்லாக சோளம் வரைச்சி விட்டோம். அப்புறம் கீழ்வையில் பார்த்திங்கன்னா அவரைக்காய் போட்டாச்சு. அதுக்கும் இருக்கிற மேலையில் பார்த்திங்கன்னா ஒரு சரவு வெங்காயமும் இதில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஊனிட்டுருக்கோம். பாய் பாய். அடுத்து